சமீபத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காவல்துறையினர் பார்த்திங்கன்னா 252 மொபைலை காணாமல் போன கைபேசியை கண்டுபிடிச்சி உரியவரிடம் ஒப்படைச்சிருக்காங்கங்க. இந்த 252 மொபைலும் பார்த்திங்கன்னா 46 லட்சம் மதிப்புள்ளது. எவ்வளோ பெரிய விஷயங்க. அவங்களுக்கு காவல்துறையினருக்கு நமது பாராட்டுக்கள்ங்க. சரி, மொபைல் கிடச்சிருச்சு இவங்களுக்குலாம். மொபைல் திருடு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? எவ்வளோ தான் நம்ம ஜாக்கிரதையாக இருந்தாலும் திருடிடுறாங்க, இல்லை நம்மளே எங்கேயோ மிஸ் பண்ணிடுறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நமது இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறை, இந்திய அரசுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ், CEIR.gov.in அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குங்க. அங்கே போய் நம்மளுடைய மொபைல் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நம்ம அக்கௌண்ட் லாகின் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோன்னா நம்ம மொபைல் இன்கேஸ் காணாமல் போச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் பதிவு பண்ண மொபைல்களில் 14 லட்சம் மொபைலை ட்ராக் பண்ணியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சி உரியவரிடம் கொடுத்துருக்குறாங்க. 24 லட்சம் மொபைலை பிளாக் பண்ணியிருக்கிறாங்க காணாமல் போனதில். பார்த்துக்கோங்க. அப்போ செல்ஃபோன் இன்றைக்கி எல்லாருடைய அத்தியாவசிய தேவையாகிவிட்டது. அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகிடுச்சு. அதனால் 2000 ரூபாய் ஃபோனாக இருந்தாலும் சரி, 2 லட்சம் ஃபோனாக இருந்தாலும் சரிங்க, பணம் தான். அதனால் www.ceir.gov.in நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோடைய அந்த URL கொடுக்குறேங்க. நீங்கள் அதிலேருந்து போய் அதில் உங்களுடைய வெப்சைட்டில் உங்களுடைய ஃபோனை பற்றி, உங்களுடைய இதை பற்றி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கங்க. அதில் ஆப்லாம் இருக்குது, நோயோ மொபைல் அப்படிங்கிற ஆப்லாம் இருக்குது. டீட்டெயில்ஸ் அதில் போய் பார்த்துக்கோங்க. இந்த தகவல் கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பொதுமக்களுக்கு ஒப்படைக்கும் போது சொல்லியிருந்தாங்கங்க. நான் இதை தினமலர் நாளிதழில் படித்தேங்க. படித்ததை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேங்க. www.ceir.gov.in. மீண்டும் வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.